Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, Your Following Destiny. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி சென்னை என்னோடய நேட்டிவ்க்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு என்னோடய சிஸ்டர்ஸ் என்னோடய அத்தா அம்மா எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேங்கிற விளாக் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கான வீடியோ அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன இருக்குன்னா வாட் வி குக் அண்ட் ஈட் ஆர் எயிட் இன் அ டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஃபர்ஸ்ட் டைம் ஷீருஸ் டைனிங் சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். வாய்ஸ் ஓவர் கொடுக்க போது த்ரோட் கொஞ்சம் சரியில்லாதனால வாய்ஸ் எப்படி வருதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் அம்மா ஸ்ட்ராங்காக இஞ்சி டீ போட்டு வச்சுருந்தாங்க. அது கூடவே வடை வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சொந்த கதை சந்தோஷ கதையெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். என்னடா சொந்த கதை சோக கதை தானே சொல்லுவாங்கன்னு யோசிக்காதீங்க. நம்மளை சுற்றி இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது சோகப்படுறதுக்கு என்ன இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் தக்காளி சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சுருந்தாங்க. எத்தனை இட்லி சாப்பிட்றோங்கிற கணக்கே இல்லாமல் எங்கள் அத்தாவோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்து லஞ்சுக்கு என்ன செய்யலாங்கிற டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் ஒன்று சொல்ல கடைசியா நாட்டுக்கோழி வாங்கி பிரியாணி செஞ்சிடலான்னு 1.5 கிலோ நாட்டுக்கோழி ஆர்டர் பண்ணிட்டோம். இங்க சென்னையில் எங்க வீட்டில் சிக்கன் மட்டன் நாட்டுக்கோழி எதுனாலும் ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணா அவங்களே ஹலால் பண்ணி கட் பண்ணி வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரியும் பண்ணிடுவாங்க. ஆர்டர் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றனால ஒரு 2 விசில் மட்டும் எங்க அம்மா குக்கர்ல வச்சுட்டாங்க. இன்னைக்கு நான் தான் பிரியாணி செய்ய போறேன். எங்க வீட்டில் எல்லாருக்குமே என்னோட பிரியாணி ரொம்ப ரொம்ப ஃபேவரட். என்னதான் டயர்டாக இருந்தாலுமே பிரியாணி செய்கிறோன்னா ஆளாக போய் முன்னாடி நின்றுவேன். அப்போ மட்டும் எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு பிரியாணி செய்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும். நான் செய்கிற பிரியாணி இந்த ஹோட்டல்ஸில் கிடைக்கிற பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்னோட பிரியாணி இந்த பாய் வீட்டு கல்யாண பந்தியில் என்ன டேஸ்ட்டில் பிரியாணி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். எனக்கே தெரியல நான் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டேன்னு. இன்னைக்கு 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறின்ற ரேஷியோவில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டு தான் அரிசியை தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். 2 வாட்டி கழுவி கீழே ஊற்றிட்டு 3வது தண்ணியில் ஊற போட்டுக்கணும். இன்னைக்கு பிரியாணி செய்யறதுக்கு யூனிட்டி பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் கிரீன் கலர் பவுச் தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியில் பிரியாணி செய்யும் போது ரைஸ் நல்லா நீளமாகவும் நல்ல வாசமாகவும் வரும். வெங்காயம் நல்ல பொன்முறுவல் ஆனதுக்கு அப்புறமா கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி 4 பச்சை மிளகாவை இதுக்குள்ள சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கி விட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்கும் போது பிரியாணிக்கு நேச்சுரலாகவே ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அப்புறம் நீங்க பிரியாணி செய்யும் போதும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காதீங்க. அப்புறம் நம்ம வீட்டில் கைப்பட செய்கிறதுக்கும் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லாமல் போயிடும். அதுக்குன்னு நான் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை. வீட்டில் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக செய்யலாம் தான் சொல்கிறேன். அப்புறம் அந்த எம்எஸ்ஜி சேர்க்கவே செய்யாதீங்க. சேர்க்க வேண்டிய பொருட்களை கரெக்டான அளவில் சேர்த்தாலே டேஸ்ட் தன்னால் கிடைக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்தாச்சு. 1 கப் இஞ்சினா அதில் பாதி கப் பூண்டு. இதுதான் பிரியாணிக்கான இஞ்சி பூண்டு விழுது ரேஷியோ. அதுக்கப்புறம் தக்காளி தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ முக்கால்வாசி வெந்திருக்க நாட்டுக்கோழியை இது கூட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். கறியை மசாலாவோடவே சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ராவா ஆகும். நாட்டுக்கோழிங்கிறனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நாங்கள் உட்காந்து பேசியே டைம் போக்கிட்டனால குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டோம். எது எப்படியோ ஆனால் டைமுக்கு பிரியாணி மட்டும் ரெடி ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லாக கமன்னு ஒரு வாசத்தோட நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவுச்ச முட்டை ஆனியன் ரைத்தாலாம் ரெடி பண்ணியிருந்தோம். ஸ்வீட்னு எதுவுமே செய்யலை. வீட்டில் நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம். எங்க அம்மா எல்லாரும் ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிடுங்க, நான் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து தரேன், சர்வ் பண்ணிட்டு நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. எல்லாரும் சேர்ந்து இருக்கிறப்ப கண்டிப்பா சேர்ந்து தான் சாப்பிடணும்னு சாப்பிட்ற இடத்துக்கே பிரியாணி தேக்ஷாவை கொண்டு வந்து வச்சாச்சு. அப்புறம் எங்க அத்தாவும் ஷாப்ல இருந்து லஞ்சுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாருமே ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்னா உட்காந்துட்டோம். எங்க அம்மா அங்கேயே வச்சு ஒருத்தருக்கா பிளேட்ல பிரியாணி போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்கிற அந்த பிரியாணியை பார்க்கறதுக்கே செம்ம டெம்டிங்கா இருந்துச்சு. அன்னைக்கு செஞ்ச நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. வழக்கத்தை விட டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலா இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்க வீட்லயும் இதே மாதிரி தான் பிரியாணி செய்வேன். ஆனா நானே செஞ்சு எனக்கு நானே தட்டில் போட்டு நானே சாப்பிடும் போது டேஸ்ட் இந்த அளவுக்கு தெரியாது. ஆனா இங்க ஆளுக்கு ஒன்னா செஞ்சு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போது வழக்கத்தை விட டேஸ்ட் கொஞ்சம் பிரமாதமா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து அன்னைக்கான லஞ்சை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாருமே பிரியாணியை டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பரான காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. நானுமே சாப்பிட்டு பார்த்தேன். பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டா வந்திருந்துச்சு.
இருந்துச்சு. அப்புறம் இதே மாதிரி பிரியாணி நீங்களும் உங்க வீட்டில் செய்யணும், ஃபுல் டீட்டெயில் ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷால்லா கூடிய சீக்கிரத்திலே ரெசிபி வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுறேன். பிரியாணியோட கலர் அண்ட் டெக்ஸ்டரை வச்சு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குங்கிறத ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ என்னோட பிரியாணி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் இந்த சென்னை ஸ்டைல் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. உங்களோட ஃபேவரட் எது? மதுரை ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணியா இல்ல பாஸ்மதி ரைஸ் பிரியாணியாங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் பேசிக்கிட்டே அப்படியே லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இனி அங்க இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்தோம்னா இன்னைக்கு ஃபுல்லா ஃபன்னு தான். நாங்க ஊருக்கு வந்ததுக்கான மெயின் ரீசனே இதோ இந்த மேடம் தான். இவங்களை பார்க்கணும் போலயே இருந்துச்சு. கடைசியா 3rd மந்த்ல பார்த்தது, இப்போ 7 months ஆயிடுச்சு. என் சிஸ்டரும் ஃபோன்ல வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கா, இப்படி பண்றா அப்படி பண்றான்லாம் சொல்லும் போது நேர்ல போய் பார்க்கணுன்னே ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும். அதான் சரின்னு சடனா ஒரு பிளானை போட்டு ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. இவங்க கூட உட்காந்து விளையாடிட்டு இருந்தா இவங்க சிரிக்கிறத பாக்குறதுக்கே டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. அப்படியே கொஞ்ச நேரம் ஓடி போயிடுச்சு. அப்புறம் எங்க அம்மா இந்தாங்க சாப்பிடுங்கன்னு ஹல்வா பூரி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அம்மா வீடியோ காட்டுங்கம்மான்னு சொன்னா அதை போட்டு சுத்தி இப்படி காட்டவா அப்படி காட்டவான்னு எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்படி காட்டுங்கம்மா, அம்மா பிச்சு காட்டுங்கம்மான்னு ஒன்னொன்னா சொல்ல எங்க அம்மாவும் கிண்டல் பண்ணிட்டே கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவை கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிச்சு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தா பொண்ணு மடியில படுத்துட்டு அம்மா கையை பிடிச்சி அமுக்கி விட்டுட்டே சிரிச்சிட்டு இருக்கா. உடனே அம்மாவும் பொண்ணு காலை பிடிச்சி அமுக்கி விட அதுக்கும் சிரிக்கிறா. எனக்கு பாக்குறதுக்கே அதிசயமா இருந்துச்சு. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் பார்த்தப்ப இவ்வளோ விவரம் இல்லை. எங்க அத்தா ரொம்ப முன்னாடியில இருந்தே இந்த ஹல்வா பூரி வாங்கிட்டு வருவாங்க. எங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா அசோக் நகர் பள்ளிவாசல்ல ஜும்மா அன்னைக்கு மட்டுமே இந்த கடை போட்டிருப்பாங்க. ஸோ ஜும்மா தொழுதுட்டு வரும்போதே அப்படியே வாங்கிட்டு வருவாங்க. நாங்க ஊருக்கு வந்திருந்த அன்னைக்கு வேற ஜும்மாங்கிறனால கொஞ்சம் அதிகமாவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஹல்வா பூரி சாப்பிட்றதுக்கு வெளியே சாஃப்டா பப்ஸ் மாதிரி மொறு மொறுன்னு, உள்ள மில்க் ஹல்வா ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கே இது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். சில இடங்கள்ல ஹல்வா பூரின்னு உள்ள கேசரி மாதிரி ஸ்வீட் ரவையில ஏதோ ஒன்று செஞ்சு ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா இந்த மில்க் ஸ்வீட் போட்டு ஹல்வா பூரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அப்படியே ஈவினிங் ஃபுல்லா பால்கோவா அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்படியே சாப்பிட்டுக்கிட்டும் பேசிக்கிட்டும் தான் இன்னைக்கு டே ஃபுல்லா போச்சு. வேற எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணல. பிகாஸ் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோன்றனால வெளியே எங்கேயுமே போக தோணல. எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சுட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். எங்க அத்தா ஷாப்ல இன்னைக்கு கொஞ்சம் வேலை டைட்டா இருக்கிறனால ஷாப்க்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு நாள் கண்டிப்பா லீவ் போடுறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஷாப் முடிச்சுட்டு நைட்டு வரும்போது எங்களுக்காக நாங்க வழக்கமா வாங்குற ஒரு சூப்பரான கடையில இருந்து பரோட்டா, சால்னா, இடியாப்பம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் இன்னைக்கான டின்னர். இது கூடவே லஞ்சுக்கு செஞ்ச பிரியாணியும் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதையும் ஆளுக்கு கொஞ்சமா வச்சு இது கூட சேர்த்து சாப்பிட்டு டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச கையோடவே என் சிஸ்டர்ஸ் 2 பேரும் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கிளியர் பண்ணிட்டு லிவிங் ஏரியா ஃபுல்லாத்தையுமே ஃபன் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு சைடு நைட்டு டின்னருக்கு சாப்பிட்ட பாத்திரம் 1-2 இருந்துச்சு, அதை மட்டும் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி எல்லாரும் ஒன்று சேர நேரத்துல ஒரே ஆளு எல்லா வேலையும் பார்க்காம ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்தோம்னா வேலையும் சீக்கிரம் முடியும், டைமும் மிச்சமாகும். எல்லாரும் சேர்ந்து ஜாலியா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தா தூங்குறதுக்கு கண்டிப்பா லேட் ஆகும். எங்க அத்தா அம்மாவையும் தூங்க விடாம நைட்டு ஃபுல்லா உட்கார வச்சு அரட்டை அடிச்சிட்டு இருப்போம். எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடில இருந்தே எங்க வீட்டுல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் அப்புறம் வாழைப்பழங்கிறது ஒரு பழக்கமாவே ஆகி போயிடுச்சு. இந்த பால் அண்ட் வாழைப்பழம் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடலன்னா அந்த டேவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். நானும் மேரேஜ் ஆகி போயிட்டேன். ஆனா இன்னுமே எங்க வீட்டுல இந்த பழக்கம் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்நேரத்துல பால் காய்ச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எங்க அத்தா, என் ஹஸ்பண்ட், மச்சான் எல்லாரும் பாப்பாவை தூக்கிட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்படியே வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இனி உட்காந்து இருக்கிற கேம் எல்லாம் கண்டுபிடிச்சு விடிய விடிய உட்காந்து விளையாடிட்டு இருப்போம். ஸோ இந்த டே எங்க அம்மா வீட்டுல இப்படிதான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷீருஸ் டைனிங் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போற வீடியோஸ் எதையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's bye from Shiru's Dining, your fooding destiny. Bye guys.